வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு திகில் படத்தை உங்களை பார்க்க வச்சா நீங்க சிரிப்பீங்களா இல்ல பயத்துல கத்துவீங்களா? நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? இதை எது கேட்கறேன்னா, ஈவில் டெட் படம் பார்த்தா சில நேரத்துல ரெண்டுமே சேர்ந்தே வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹாரர் படம் தான். அதுதான் ஈவில் டெட் பார்ட் 2. ஏன்டா ஈவில் டெட் பார்ட் 1 விட்டு பார்ட் 2 எடுக்கிறேன்னா, ஈவில் டெட் பிரான்ச்சைஸ்லயே ஈவில் டெட் 2 தான் மிகப்பெரிய வெற்றியான படம். கலெக்ஷன்ல பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்கின படம். முக்கியமா 90s கிட்ஸால மறக்க முடியாத படம். சாம் ரெய்மி எடுத்த ஈவில் டெட் 2 ஒரு மாஸ்டர் பீஸ். பயத்தையும் காமெடியையும் இந்த ரெண்டு உணர்வையும் கலந்து வேற ஒரு ஃபீலை தரும். இது ஒரு பெரிய பட்ஜெட் ஹாரர் படமா இருந்தாலும் இதுல இருக்கிற ஒவ்வொரு சீனும் ஒரு பைத்தியக்காரத்தனமான கலைப்படைப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சும்மா ஒரு ஹாரர் படம் இல்ல, இது பயத்தோட சிம்பனி, காமெடியோட பிரளயம். வாங்க ஆஷ் வில்லியம்ஸ் மற்றும் அவரோட செயின்சாவின் பைத்தியக்காரத்தனமான உலகத்துக்கு உள்ள போகும். நான் உங்கள் நரேஷன். வீடியோக்குள்ள ஈவில் டெட் 2 பத்திய முதல் தகவல். ஈவில் டெட் 2 படத்தை பார்த்த நிறைய பேர் ஈவில் டெட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் தான் ஈவில் டெட் 2 அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஈவில் டெட் ஈவில் டெட் படத்தோட ரைட்ஸ் கிடைக்கிறதுல சிக்கலா இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காரு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சில காட்சிகளை சுருக்கமா சொல்லி அதுக்கப்புறம் ஒரு புது கதையை சொல்லி படத்தை முடிச்சிடலாம், அது காப்பிரைட்ஸ் பிரச்சனை வராது அப்படின்றதுக்காக இந்த நுட்பத்தை பயன்படுத்திருக்காரு. என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனாலும் இந்த ஈவில் டெட் 2 எல்லாருக்கும் புரியும். ஆனா ஈவில் டெட் 2 ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் தான். அது சீக்வல் கிடையாது, அது ஸ்டாண்டலோன் ஃபிலிம். ஈவில் டெட் 2 பற்றிய இரண்டாவது தகவல். குறைந்த பட்ஜெட்டும் மிகப்பெரிய வெற்றியும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஈவில் டெட் பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் அதன் தொடர்ச்சியா ஈவில் டெட் பார்ட் 2 எடுக்கும்போது மிக குறைவான பட்ஜெட்டே கிடைச்சிருக்கு. சுமார் 3.5 மில்லியன், 3.5 மில்லியன் டாலர்கள் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் சாம் ரெய்மி மற்றும் அவரோட படக்குழுவினர் எல்லாரும் இந்த குறைந்த பட்ஜெட்லயே பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த படத்தை சிறப்பாக எடுக்கணும்னு முடிவு செஞ்சு அப்படிதான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. குறைஞ்ச பட்ஜெட்லயும் மிகச்சிறப்பான தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த படத்தை எடுத்ததுனால தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, மிகப்பெரிய வசூலியை வாரிக்கு. ஈவில் டெட் 2 பற்றிய மூன்றாவது தகவல். ஆஷ் வில்லியம்ஸ்ங்கிற ஹீரோ. ஈவில் டெட் 2 தான் ஆஷ் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஹாரர் படங்களோட ஒரு ஹீரோவா மாத்தினது. இந்த கேரக்டர்ல நடிகர் ப்ரூஸ் கேம்பல் தான் நடிச்சிருந்தாரு. இந்த கேரக்டர்ல ஆஷ்ன்ற கேரக்டர்ல ரொம்ப சிறப்பா நடிச்சு எல்லாரோடையும் பாராட்டியும் பெற்றிருந்தாரு. இந்த ஆஷோட கையில இருக்கிற செயின்ஸா, அதாவது அந்த அறுக்கிற மிஷினு, அப்புறம் ஒரு தோள்பட்டையில இருந்த துப்பாக்கி, இதெல்லாம் ஆஷ்ன்ற கதாபாத்திரத்தோட ஒரு அடையாளமாவே மாறிடுச்சு. கேரக்டர் ஒரு பயம், நகைச்சுவை, ஒரு விதமான துணிச்சல் அப்படின்னு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கேரக்டரா தான் ஆஷ் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது மிக சிறப்பா இந்த ப்ரூஸ் கேம்பல்ன்றவர் நடிச்சிருந்தார். ஈவில் டெட் 2 பற்றிய நான்காவது தகவல். படப்பிடிப்பிற்காக உருவாக்கப்பட்ட மர்மமான அறை. இந்த படப்பிடிப்புல வர ஒரு மர்மமான கேபின் நிஜத்துல டென்னிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தா சொல்லப்படுது. ஆனா அந்த இடத்துல படப்பிடிப்பு நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்காததுனால இந்த இடத்தையே செட்டா போட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேபினை சுத்தி மரங்கள், பாறைகள்லாம் இருக்கிற போல, அதாவது இயற்கை பொருட்கள்லாம் இருக்கிற போல வடிவமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் பாக்குற ஆடியன்ஸுக்கு உண்மையான காட்டுக்குள்ள ஒரு கேபின் இருக்கு அப்படின்ற போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. ஆனா அது ஒரு செட்டா இருந்தாலும் அது உண்மையிலே இருந்த ஒரு இடம். இந்த அனுமதி கிடைக்காதனால அந்த கேபினை செட்டா போட்டு எடுத்திருந்தாங்க. ஈவில் டெட் 2 பற்றிய ஐந்தாவது தகவல். ரத்த வெள்ளத்தில் ஒரு இனிப்பு ரகசியம். இந்த படத்துல நிறைய இடத்துல ரத்தங்கள் தெரிக்கிற மாதிரியும் ரத்தங்கள் வரா மாதிரியும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். நிஜமான ரத்தம் கிடையாது. இதுக்கு இந்த ரத்தத்துக்கு எதாவது பயன்படுத்திருக்காங்கன்னா சாக்லேட் சிறப்பு, அப்புறம் காஃபி பவுடர், கெமிக்கல் கலர், இது எல்லாத்தையும் கலந்துதான் ரத்தம் வர காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு உண்மையான ரத்தம் போலதான் இருக்கும். இதுக்கு காரணம் இந்த படத்தோட கிராபிக்ஸ் மற்றும் படக்குழுவினரோட புத்திசாலித்தனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஈவில் டெட் 2 பற்றிய ஆறாவது தகவல். ஈவில் டெட் 2 படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த திரைப்பட விமர்சகர்கள்லாம் இந்த படத்தை, அதாவது ஆங்கில திரைப்பட விமர்சகர்கள்லாம் இந்த படத்தை ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காமெடி திரைப்படமா தான் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு ஆர்ஆர் படத்திலேயே இதை சேர்க்காம ஒரு நகைச்சுவை ஹாரர் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில தான் விமர்சனங்கள் பார்த்திருந்தாங்க. ஆனா ரசிகர்கள் மத்தியில இது ஒரு மிகச்சிறந்த ஆர்ஆர் படம் அப்படின்ற மாதிரி தான் வரவேற்பு கிடைச்சிருந்தது. இன்னைக்கு வரைக்குமே ஒரு கல்ட் கிளாசிக் படமா தான் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஷான் ஆஃப் த டெட், கேபின் இன் த வுட்ஸ், இது போல நவீன ஹாரர் படங்கள் வர்றதுக்கு ஈவில் டெட் 2 தான் ஒரு தூண்டுகோலா இருந்தது. ஈவில் டெட் 2 பற்றிய ஏழாவது தகவல். குரூவி ஒரு புதிய கோட்வேர்ட். ஆஷ் கதாபாத்திரத்தினோட பிரபலமான வசனங்கள்ல ஒண்ணுதான் குரூவின்றது. இது அமெரிக்காவில் இளைஞர்கள் பேசக்கூடிய ஒரு சாதாரணமான வார்த்தை தான். இந்த குரூவின்றது இப்போ சாதாரணமா ஆசம், கூல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கேஷுவலா அமெரிக்க இளைஞர்கள் பயன்படுத்துற வார்த்தைகள். இதுல ஒண்ணுதான் குரூவி. இந்த படத்துல வர ஹீரோ ஆஷ்ன்ற கதாபாத்திரம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும். இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு நகைச்சுவை உணர்வை உருவாக்கும். தியேட்டர்ல ஆடியன்ஸ் உற்சாகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நானும் தேடி பார்த்தேன், இது என்ன காட்சிகள் கிடைக்குதானே, கிடைச்சிருந்தது. அந்த குரூவின்ற வார்த்தையை சொல்லும் போது ஆடியன்ஸ் எவ்வளவு சேரா வராங்கன்றத நீங்களும் ஒருத்தர். இந்த
லூவின்ற வசனம் வந்து ஆஷ்ன்ற கதாபாத்திரத்துக்கு இன்னொரு அடையாளமாகவே மாறிப்போச்சு. ஈவில் டெட் 2 பற்றிய 8வது தகவல். சாமின் ஓர வித்தை. குறைவான பட்ஜெட் இருந்த போதும் டைரக்டர் சாம் ரெமி வந்து பல புதிய கேமரா டெக்னிக்ஸை பயன்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்துல தீய சக்திகள் வந்து துரத்துற காட்சிகள் இருக்கும், கேமரா வந்து வேகமா வந்து ஆஷோட பக்கம் வர காட்சிகள் இருக்கும், காருக்கு பின்னாடி வந்து துரத்திக்கிட்டே வர மாதிரி காட்சிகள் இருக்கும். இது எல்லாமே பார்வையாளர்களுக்கு ஒரு பதட்டமான உணர்வை கொடுத்தது. இப்போ எனக்கு பார்க்கறது கூட அதெல்லாம் பயமா தான் இருக்கு. அந்த காட்சிகள் எடுக்கிறதுக்கு வந்து ஷேக்கி கேம்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னிக் பேரு. ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அந்த காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. இது வந்து படத்தோட வேகத்தையும் திகிலையும் இன்னும் ஆழமாக கொண்டு போய் பார்க்குற ஆடியன்ஸுக்கு சேர்க்கணுன்றதுக்காக இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஈவில் டெட் 2 பற்றிய 9வது தகவல். 3 Stooges-இன் தாக்கம். ஈவில் டெட் 2 படத்தில் வர ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் இருக்கும். அது வந்து ஒரு பழைய நகைச்சுவை நிகழ்ச்சியான த 3 Stooges அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் தாக்கத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதாவது எந்த மாதிரி காட்சின்னா, ஆஷ் வந்து தன்னோட கையை வெட்டிடுவாரு, ஆனால் அந்த கையே வந்து தனக்கு எதிரியா மாறுற காட்சிகள் இருக்கும். இந்த காட்சிகள் அப்புறம் வந்து ஆஷுக்குள்ளேயே இருக்கிற ஒரு தீய சக்திகள் வந்து எல்லாமே சிரிக்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நகைச்சுவையோட வரிசையில் வர்றது இந்த காமெடி எல்லாம். இது எல்லாமே அந்த 3 Stooges அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் தாக்கத்துல எடுக்கப்பட்ட காட்சிகள். படம் வந்து ரொம்ப திகிலா போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி காட்சிகள் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் ஆஸ்வாசப்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு நகைச்சுவையா இருக்காது, ஆனா வெள்ளக்காரங்க நல்லா சிரிச்சு சந்தோஷப்பட்டு இந்த காட்சிகள் எல்லாத்தையும் ரசிப்பாங்க. ஈவில் டெட் 2 பற்றிய 10வது தகவல். ஆர்மி ஆஃப் டார்க்னஸின் இணைப்பு. ஈவில் டெட் 2 படத்தோட கிளைமேக்ஸ்ல ஆஷை வந்து ஒரு மிகப்பெரிய காலச்சூழல மாட்டி ஒரு புது உலகத்துக்கு கொண்டு செல்ற மாதிரி காட்சிகள் காட்டப்பட்டிருக்கும். அது வந்து கடந்த காலத்துக்கு கொண்டு போய் கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல விட்டுற மாதிரி காட்சிகள் அதுல காட்டியிருப்பாங்க. இந்த ஈவில் டெட்டோட கிளைமேக்ஸ் தான் வந்து ஆர்மி ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற படத்துக்கு துவக்கமா வச்சு அந்த பார்ட் எடுத்திருப்பாங்க. ஆர்மி ஆஃப் டார்க்னஸ்ன்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஜானர்ல ஒரு பேய் படம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த படம் வந்ததுக்கு காரணம் அந்த ஈவில் டெட் பார்ட் 2ஓட கிளைமேக்ஸ் தான். ஈவில் டெட் 2 வந்து ஒரு திகில் படமா இருந்ததை விட அது ஒரு டெம்ப்ளேட்டே உருவாக்குச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து திகில் படங்கள் பேய் படங்களோட டெம்ப்ளேட்டே மாறி ஒரு கமர்ஷியலா மாறிச்சு. இதுக்கு ஈவில் டெட் தான் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தத்ரூபமா இருக்கணும், சினிமா தனங்கள்லாம் இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கா எடுக்கிற முறை தான் அதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. ஈவில் டெட் வந்ததுக்கு அப்புறம் தான் திகில் படங்கள் ஹாரர் படங்களோட ஜர்னல் அந்த எடுக்கிற விதமே மாறிச்சு. இதுல ஆஷ்ன்ற கதாபாத்திரத்தை வந்து ஒரு அஞ்சாத சிங்கமா மாத்துச்சு. சாம் ரெமியோட வேற லெவல் கேமரா கோணங்கள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட கதை, அப்புறம் ப்ரூஸ் கேம்பலோட சூப்பரான நடிப்பு, இதெல்லாம் வந்து ஆர்ஆர் படங்களுக்கே ஒரு புது அரசத்தை கொடுத்துச்சு. இந்த டெட் ஐட் பயத்தை விட ஆஷோட பைத்தியக்காரத்தனமான சேட்டைகள் தான் வந்து நம்மளையும் இங்கிலீஷ்காரங்களையும் ரொம்ப கவர்ந்துருக்கு. இது வந்து இங்கிலீஷ்காரங்க எப்படின்னா ஒரு ஆர்ஆர் திருவிழாவை தான் கொண்டாடுறாங்க. இந்த படம் வந்து ஆர்ஆர் மற்றும் காமெடியை சரியான அளவு கலந்து மக்களுக்கு ரசிக்கும்படி கொடுத்துச்சு. ஒருவேளை ஆஷோட இடத்துல நம்ம இருந்தா, நம்ம கிட்ட ஒரு செயின்ஸாவும் இருந்து நம்ம கிட்டயும் ஒரு ஷார்ட் கன்னும் இருந்தா நம்ம வந்து ஆஷா மாறிட முடியுமா? தைரியமான ஆளா மாறிடுவோமான்றது டவுட் தான். இந்த ஈவில் டெட் 2 பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். கண்டிப்பா ஒரு சில விஷயங்களாச்சும் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே போல ஒரு நல்ல திரைப்படத்தோட தகவல்களோட உங்களை நான் மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.